+2 வரைக்கும் நல்லா படித்து நல்லா நல்லா ஊழியம் பண்ணுவேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஆனால் படிக்கிறதுல கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சேன், பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு. ஆனால் கர்த்தருடைய கிருபையால் நான் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் நல்ல காலேஜில் இடம் கொடுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் எனக்கு தெரியல. ஒருவேளை வாலிப பிள்ளைகள் அங்கே இருப்பீங்க, ஒர்க் பண்ணுறவங்க, படிக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் சாட்சியாக சொல்லலாம். ஸோ அந்த நாட்களில் இந்த மாதிரி இருந்தபோது பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு. எந்த காலேஜில் இடம், என்ன கோர்ஸ் ஒன்றும் தெரியல. அப்போ எங்கள் மம்மி கையை கழுவிட்டாங்க. எனக்கிட்ட டொனேஷன் ஒரு பணம் கிடையாது, நீ ஆச்சு கர்த்தராச்சு, நீ எப்படி ஜோம் பண்ணி நீ இது பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஆண்டுகிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, எனக்கு நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் எனக்கு கொடுங்க, நான் நல்லா படிப்பேன். எல்லாரும் சொல்கிறாங்க இந்த பர்சன்டேஜுக்கு அவளுக்கு எந்த கோர்ஸும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய கிருபையால் பெங்களூரில் கர்த்தருக்கு நல்ல ஒரு காலேஜில் எனக்கு சீட்டை கர்த்தர் தந்தார். 80% தான், 80% தான் அங்கே சீட்டு கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் எனக்கு அங்கே 56% தான் என் கையில் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் எனக்கு தந்தார். ஆனால் கொண்டு போனதுக்கு ஒரு முகாந்திரம் இருந்துச்சு. எங்கள் அங்கிள் ஃபேமிலிலாம் ரட்சிக்கப்படாதவங்க, அவங்கள ரட்சிப்பதற்காக கர்த்தர் கொண்டு போனார். அவங்க மூலமாக தான் கர்த்தர் எனக்கு இந்த படிப்பு காரியங்களை கர்த்தர் செய்தார். அவரே வந்து முன்னே சொன்னார், பாப்பாவுக்கு நான் எல்லாத்தையும் நான் பொறுப்பெடுத்துறேன் அப்படின்னு சொல்லி. 2 பிள்ளைங்க அவருக்கு, என்ன 3வது டாட்டராக என்னை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் அவரை மாற்ற வேண்டிய நான் அங்கே போய் நான் மாறிட்டேன். ஆமென். என்னுடைய பிரதிஷ்டை போச்சு. நகையெல்லாம் போட்டுட்டேன். ஜீன்ஸ் பேண்ட்லாம் எங்கள் மம்மி சின்ன வயசுலேருந்து போட வச்சதே கிடையாது. ஏன்னா உபாகமம் 22:5 சொல்லப்படுது, புருஷர்கள் உடைய ஸ்திரீகள் தரிக்க கூடாது, ஸ்திரீகளினுடைய புருஷர். அப்போ கர்த்தர்கிட்ட என்னை ஆண்டவர் திரும்பி கொண்டு வந்த பிறகு அப்போ நான் போட்டுக்கொண்டு தான் இருந்தேன். அப்போ கர்த்தர் என்னோட முகமுகமாய் பேசினார். சரி, அது நான் 2வது சொல்கிறேன். அப்போது எங்கள் மம்மி அவங்க அந்த 5 இயர்ஸும் பாருங்க எனக்காக ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நகையெல்லாம் போட்டுட்டு அந்த நாளில் எங்கள் மம்மி காண்ற மிஷனில் காமிச்சிட்டார். ஒரு ஜெபிக்கிற தாய் காண்ற எல்லாம் காமிச்சார். ஆமென். அதுக்காக தான் அவங்களை இப்போ சாட்சி சொல்ல வைப்பேன். ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் ஒரு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ பாருங்கள், அந்த காமிச்சோடனே அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, நீ போட்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இல்லை, இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே. ஜெபிக்கிற தாய்க்கு அந்த காரியங்கள் எதுவுமே மறைவாக இருக்காது. ஆமென். இப்போ 3வது முறை அவங்க கேட்குறாங்க, நீ கர்த்தருடைய பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, 5 வயசுலேயே உன்னை ஆண்டவர் தீர்க்கதரிசின்னு சொன்னார். என்ன அபிஷேகம் பண்ணது 5 இயர்ஸாக நான் இருக்கும்போது ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணிட்டாராம். நான் எனக்கு ஞாபகம் மம்மி சொல்லி தான் எனக்கு தெரியுது. அப்போது 5 வயசுலேயே இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் என்னை கொண்டு போவாங்களாம். துள்ளுன்னு துள்ளுவேன். எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம், இவ்வளோண்டு பிள்ளை எவ்வளோ அபிஷேகத்தில் துள்ளுது அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கள் மம்மி அதெல்லாம் சொல்லுவாங்க ஃபோனில். ஆனால் நான் சொல்லுவேன், போடலைன்னு சொல்லிட்டு 3வது அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆமென். ஆனால் என்னால் அதை கற்ற முடியல. ஆண்டவரே எனக்கு பனிஷ்மெண்ட்டை தந்தாங்க. ஆனாலும் நான் ஒப்பு கொடுக்கல. ஒரு வியாதியை அனுமதிச்சாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு வியாதி வந்துருச்சு தான். அப்போ கூட ஆண்டவர் உணர்த்துறார், இதை நான் தான் இது பண்ணியிருக்கிறேன், அனுமதித்திருக்கிறேன். ஒரு மூல வியாதி போல இன்னொரு ரகம் அது. ஆனாலும் பாருங்க, நான் அதை கீழ்ப்படியவே இல்லை. நான் வேதத்தில் கூட ஒரு இடத்துல கர்த்தருடைய ஜனங்க அந்த பாவம் செஞ்ச போது கர்த்தர் அந்த வியாதியை அங்கே அனுமதிச்சதை நம்ம பார்க்குறோம். அப்படி கோபம் இறங்கும் போது அப்போ பாருங்க, கர்த்தர் பேசிட்டே இருக்கிறேன். நான் ஆண்டிட திரும்பி வரவே இல்லை. என்னுடைய பேச்சுலர்ஸ் டிகிரி நல்லபடியாக முடித்தேன். 86% நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்லாம் படிப்பேன். ஆனால் ஆண்டவரை விட்டுட்டேன். திரும்பி மாஸ்டர் டிகிரிக்காக சென்னைக்கு வந்தேன். SRMல தான் முடித்தேன். அப்போது என்னுடைய சுய பலத்தால் சாதிச்சிடலாம், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாருக்கும் நான் தான் சொல்லி கொடுப்பேன். ஆனால் பாருங்க, எல்லாரும் பாஸ் ஆகிட்டாங்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ கர்த்தர் பேசுகிறாரு, வந்துருங்க என்கிட்ட, இனி நீ முயற்சி என்ன பண்ணாலும் எல்லாம் ஃபெயில் தான் போகும். ஆமென். ஆனால் எங்கள் மம்மி என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக வீட்டில் இருந்தால் ஜெபம் பண்ணு, பைபிளை படி இப்படிலாம் சொல்லுவாங்களே சொல்லிட்டு தான் ஹாஸ்டலில் போய் இருந்துச்சேன். ஆமென். இப்போ ஹாஸ்டல்ல எவ்வளோ நாள் இருக்க முடியும்? 2 இயர்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா. வீட்டுக்கு வந்தோட சரியான சண்டை நடக்கும். ஜெபம் பண்ண சொன்னாலே சண்டை போடுவேன். 4 பிள்ளைங்க அவங்களுக்கு, நான் 2வது. அப்போ உனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள பாரு, இந்த பிள்ளைங்க விட்டு, இது உன் பிள்ளையே இல்லை, இது தன்னுடைய இதை பார்த்துக்கோ, எனக்கு தெரியும் எப்படி வாழணும்னு. நான் சொந்த வீடை வாங்குவேன், சொந்த கார் டிரைவிங்லாம் தெரியும், நல்லா என்ஜாய் பண்ணுவேன். கடந்த நாட்களில் கூட நாங்கள் ஊழியத்தில் கூட அங்கேருந்து ஏலகிரி போகும்போது
என்ஜாய் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். எல்லாமே தெரியும், ரைட்டு தான். ஆனால் கர்த்தர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சாலும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்களை அடிக்கலாம் போயிருக்கேன், ரொம்ப கோவப்படுவேன். நல்லா கவனிக்கணும், இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இது. இருள், நான் இருளில் இருக்கிற அவங்க ஒளியில் இருக்கிறாங்க. அது அவங்கள பார்த்தா தான் ரொம்ப கோபமே வர எனக்கு. நீங்களாம் ஒரு தாயா, எதுக்கு என்ன நீ பெற்றெடுத்த, அந்த அளவுக்கு பேசி அவங்களை இது பண்ணிடணும். ஆனால் 5 years உபவாசத்தோடு ஜபத்தோடு பிள்ளைங்களை பிடிச்சிக்கோமா. யாருடைய பிள்ளை? ஓகே, பொதுவாக நான் சொல்கிறது வந்து பலிபீட ரொம்ப பரிசுத்தமானது. பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ எங்கள் மம்மி 5 years பண்ண இந்த ஜபம் உபவாசம் விட்டாப்படியாக நின்னாங்க. எனக்கு தெரியாத ஆண்டவரே, அந்த பிள்ளை நீங்கள் கொண்டு வந்து தான் ஆகணும். விடாப்படியாக நின்ன அந்த பிடிவாத ஜபம் என்ன பண்ணுச்சு, 5 years கழிச்சு கர்த்தர் என்னோட டீனிங்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 years கழிச்சு கர்த்தர் என்னை டெல்லி பட்டணத்துக்கு கொண்டு சென்றார். படிப்புக்காக தான் நான் போனேன். ஆனால் ஆக்சுவலாக என்னை கொண்டு போனது அவர் பக்கம் என்னை திருப்பி கொள்ள, அவங்க ஜபத்திற்கான பதிலை கொடுக்க. அல்லேலூயா. இன்றைக்கு எப்படி பதிலை தந்திருக்கிறார்? 2011 10வது ஆண்டு டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். என்னை மீண்டுமாக கர்த்தர் ஒரு பக்கம் திருப்பினார். திருப்பினது மாத்திரமல்ல, அவர் பக்கம் மறுபடியும் கொண்டு வந்து ஒப்பு கொடுக்க வச்சு, ஹல்லேலூயா, இழந்து போன ஜப ஜீவியம், இழந்து போன வல்லமை, இழந்து போன அபிஷேகம் எல்லாவற்றையும் பன்மடங்கு கர்த்தர் பெருக்கி தந்து 2013வது ஆண்டுல மாஸ்டர் டிகிரியை முடித்து நல்ல வேலையை கர்த்தர் எனக்கு தந்து நல்ல சம்பாத்தியம் பண்ணி கொண்டு ஊழியமும் செய்ய வைத்தார். 2014வது ஆண்டுல முழு நேர ஊழியத்துக்காக கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து வந்தார். அந்த நாள் வரைக்கும் அவருக்காக ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதை கொண்டு மம்மி பேசுவாங்க. அதுக்கு முன்பதாக இந்த நாள் அழைப்பு தந்து பாஸ்டர் அவங்களுக்கும் அங்கிளுக்கும் அப்படியாக வந்திருக்கிற எல்லா கட்டுரை பிள்ளைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாதி ராஜனுக்கு சிங்காசனத்துல வந்து அவர் அமர்ந்திருக்கிறார். நாங்கள் உட்கார்ந்திருக்கிறது போலதான் தெரியுது, ஆனால் அவர் வந்து அமர்ந்து விட்டார். நேற்று தினத்துல 11 மணி வரைக்கும் ஒரு இடத்துல ஜபத்துல நான் லாக் ஆயிட்டேன். என்னால் அங்கிருந்து வர முடியாத சூழ்நிலை. நான் கிட்ட சொல்றேன், டேடி அப்பா நான் போகணுமே, நான் போய் கொஞ்ச நேரம் உங்க சமூகத்துல உட்காரணும். நீங்க மீட்டிங்காக கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு, கர்த்தர் காண்பிக்கிறார் தரிசனமா. நான் அந்த மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு அந்த ஜபத்துல உட்கார்ந்துட்டு பாருங்க, நடுவுல இந்த மீட்டிங்காக ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு பக்கம் அந்த பிசாசின் காரியங்கள், அந்த பிசாசின் அல்லேலூயா.
எல்லாரும் சத்தமாக பாடுங்க. ஆர்ப்பரித்து பாடு. தகப்பனே, இந்த நாள் இந்த செஷனை நீங்க பொறுப்பெடுங்க. ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து இதனால நீங்க என்ன செய்ய இருக்கிறீங்க செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகள் விலகட்டும், கட்டுகள் அறுந்து விழட்டும். எல்லை பலவானை முந்தி கட்டுகிறோம். எல்லா பிசாசு கிரிகள் மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெய கொடியை இந்த பலிபீடத்திலே நீர் நாட்டிட்டீங்க அப்பா. ஜெய கொடி உங்க பிள்ளைகளுக்கு அதனால ஏற்றிட்டீங்க. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில கூட மம்மியை மறைத்து பேசுனா உடனே நல்லா அவட திரும்ப டெய்லிக்கு வந்துட்டேன். திரும்பி வந்தோடனே டெய்லிக்கு வந்து என்ன சொல்லிட்டாரு, அம்மா சரி பண்ண நான் மந்திரவாதிகளை படிச்சு நான் மந்திரவாதி